டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சகுந்தலா. இன்றைக்கி நம்ம மற்றொரு எபிசோட், அதாவது அன்பாக்சிங் எபிசோடில் உங்களை மீண்டும் வந்துட்டேன். நீங்கள் என்ன ஃபோன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூகுள் பிக்சல் 3a XL. இந்த ஃபோனை தான் நாம் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் தொடர்ந்து அந்த ஃபோனும் லான்ச் நிறைய டெக்னாலஜி புது டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த கூகுள் பிக்சல் 3a XLோட அன்பாக்சிங்கும் பார்க்க போகிறோம். கூகுள் இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா, இது பின்னாடி பேனல்ஸ் எல்லாம் கூட ஒரு பாலிகார்பனேட் டிசைன் கொடுத்துருக்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை இப்போ நம்ம சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணால் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்மளுக்கு சிம் கார்டு எஜெக்டர் அந்த இது இருக்குது, ரிமூவ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு. அப்புறம் கைடட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோனில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டிக்கு. இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா USB Type C சார்ஜர் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெண்டு சைடும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும், பார்க்கவே அழகாக இருக்குது. அதை தவிர உங்களுக்கு முன்னாடி ஒரு சாம்சங்கில் நம்ம ஒரு ஃபோனில் பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த ஃபோனில் இப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணி இது மூலமாக கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடில் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா Type C உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது தவிர இந்த குட்டி பாக்ஸை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹெட்ஃபோனோட சிம்பிள் இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன் கண்டிப்பாக உள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆமாங்க, நீங்கள் எதிர்பார்த்தபடி ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோனு அது கூடவே எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு சீக்கிரமாக தொலைஞ்சு போயிடுது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே தான் அந்த சார்ஜ் இது இருக்குது. அது கொடுத்து அதில் ஒரு இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. பாக்ஸ் அருமையாக இருக்குது. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே தான் சார்ஜர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாங்க, இந்த பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு சார்ஜர் வச்சுருக்காங்க. ஸோ சார்ஜர் இது மூலமாக இப்படி கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த தார் எப்படி சொருவி இது மேலே இப்படி போட்டுட்டு இது மூலமாக நீங்கள் இப்படி சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த அன்பாக்சிங்கே பார்த்தாச்சு. இதோட லைட்டான ஸ்பெசிஃபிகேஷனை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இதோட லைட் ஸ்பெசிஃபிகேஷனை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கூகுள் பிக்சல் 3a XL இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேமரா ரெடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதோட டிசைன் கீழே பார்த்திங்கன்னா ஒரு கூகுளோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. கூகுளோட லோகோ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட நிறைய லீக்ஸ் வந்துருச்சு. இது ஒயிட் கலரில் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் ரெட் அதாவது ஃபுல்லாக பிளாக் மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பியூரான ஒயிட்டில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபோனில் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியுது. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2160 by 1080 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7 மணி நேரத்துலேயே 15 minutesலேயே 7 hours நீங்கள் சார்ஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் LTE சப்போர்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 18 days வரைக்கும் நீங்கள் வீடியோ பிளேக், அதாவது ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பேக் பண்ணிவிட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தால் கூட நீங்கள் இதில் நல்லா இது பண்ணிக்கலாம். அது மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பாலிகார்பனேட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 சைடுமே இதில் கர்வ்டு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு செமையான லுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ரேம் பற்றி பார்த்தோம்னா 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜும் இருக்குது. இதோட இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 670 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் Adreno 650 GPU ப்ராசஸரில் இது ரன் ஆகுது. லைட்டாக இந்த ஃபோனில் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வேணும். ஒவ்வொரு ஃபோனும் நம்ம MI ஃபோன்லலாம் பார்த்துருந்துருப்போம், மேலே வால்யூம் ரொக்கர்ஸை வச்சு கீழே பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே கீழே வால்யூம் ரொக்கர்ஸை வச்சு மேலே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நானே குழம்பிட்டேன். ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பட்டனை வச்சு அமைக்கிட்டு இருந்தேன். என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது பார்த்தா மேலே வால்யூம் ரொக்கர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா மேலே 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு சிம் கார்டு ரிமூவரும் கொடுத்துருக்காங்க. கீழே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மூலமாக
சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பவர் ஆன் பண்ணி கீழே பட்டன் வச்சு நான் பவர் ஆன் பண்ணி எனக்கு வந்து பவர் ஆன் பண்ணுறது கீழே தான் போகுது. ஸோ மேலே போகிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. 12 MB + 2 MB கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோனில் வந்து f2.18 அப்ராச்சரோட உங்களுக்கு இது ஆகும். இதனோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மெயினாக கேமரா, அதாவது டிஸ்பிளே, பேட்ரி, ப்ராசஸர், இந்த மாதிரியான ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். மேலும் இதோட அதிக ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு பாக்ஸில், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் அதை கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரைஸ் மற்றும் அதோட எல்லா தகவலும் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி.